ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான வடை தாங்க பார்க்க போகிறோம். வடைனவனே நீங்கள் பருப்பு வடை நினச்சிடாதீங்க. அது வாழைப்பூ வச்சு நம்ம வடை பண்ண போகிறோங்க. வாழைப்பூ சாப்பிடாத பசங்க நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பூவில் வடை பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு பருப்பு, அதாவது 250 பருப்பு, கடலைப்பருப்பு ஊற போட போகிறேங்க. இது ஊறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுங்க. ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பருப்பு நல்லா ஊறிடுச்சு. நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. வாங்க மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பருப்பை வலுவலுன்னு அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சாதான் நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்க நான் எப்படி அரைச்சிருக்கேன்னு. பாருங்கள் நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியாக. நான் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூக்கு நடுவில் ஒரு நரம்பு இருக்கும், சைடில் ஒரு தோல் மாதிரி இருக்குங்க. அதையும் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்துடும். இப்போ வாங்க நம்ம வாழைப்பூவையும் மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் கொரப்பாக அரைச்சி போட போகிறேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸி பவுலில் நம்ம அரைச்சி வச்சா பருப்பு அதில் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவை இதில் போட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் 5 வெள்ளைப்பூட தோல் உரித்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் துருவி. இப்போ 2ஐயும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகா தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவு இருக்குங்க. இப்போ நல்லா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்கள் வாழைப்பூ கட் பண்ணி வைக்கும்போது கருத்துருங்க, அதனால் மோரில் நீங்கள் ஊற போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணாதனால அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ வாங்க நம்ம தட்டி வடை போட்டுடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. கையில் லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காய வச்ச எண்ணெயில் 2 போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பிரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. முறையெல்லாம் லேசாக அடங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.